இந்த வாரம் கண்டிப்பா ஸ்கூல் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா, இடையில ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா லீவு சேர்த்ததுனால, ஹாஃப் டே இன்னைக்கு ஸ்கூல் வைப்பாங்கன்னு தெரியும். அதனாலயே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். நைட்டு ரொம்ப தலைவலி, ஃபீவரா இருந்ததுனால, எந்த ஒரு ஏனமும் கழுவல, கவுண்டர் டாப் கிளீன் பண்ணல. எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு போய் பேசாம படுத்துட்டேன். காலையில வந்து பார்த்துக்கலான்ட்டு. வந்து தான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, நிஹாலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா ஏதாவது பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ரொம்ப தலைவலி தாங்கலன்ட்டு ஜீரகம், ஏலக்காய் போட்ட தண்ணியுமே சூடு பண்ணி இறக்கி வச்சுட்டு, அத குடிச்சிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ தாளிக்க போகிறேன். சும்மா கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அந்த வெங்காயம் பச்சை மிளகா லேசாக பொரியிற வரைக்கும் அப்படியே அது பாட்டுக்கு பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொலக்கட்டை தான் பண்ண போகிறேன் ராகி மாவில். ஸோ ராகி மாவு இந்த டம்ளரால் 3 கப்புக்கு எடுத்திருந்தேன். ஸோ அந்த தாளிப்பில் அப்படியே கொஞ்சமாக சோம்பு தூளுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கலை, உப்பை வந்து மாவில் தான் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து செஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தலைவலி ரொம்ப முடியல. ஒன்று ஒன்றா கரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணேனான்னு பார்த்தீங்கன்னா மறந்து தான் எல்லாத்தையுமே செஞ்சேன். ஸோ இதை தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு இதில் போட்டு இந்த தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் வந்து இதை மறந்துட்டேன். முன்னாடி என்ன மறந்தேன்னா தேங்காய் பூவை தான் மறந்தேன். தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். தண்ணி சேர்த்து பாதி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை சேர்க்கா விட்டு போச்சு அப்படின்ட்டு அதை சேர்த்தேன். பாதி தண்ணி இது பண்ணி மாவு ஒரு இதுக்கு ரெடி ஆகிற நேரத்தில் தான் அரிசி மாவை மறந்துட்டேன். அரிசி மாவு நான் ராகி மாவு அளந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ராகி வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், வெந்துச்சுன்னா இல்லாட்டி ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். அதனால அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொழக்கட்டைக்கு தேவையான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒவ்வொரு பேட்சாக நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப் வேணுமோ நம்ம வந்து கொழக்கட்டைக்கு இது பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரமாகவும் இது பண்ணலாம், இனிப்பும் செய்யலாம், நல்லாயிருக்கும். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு ராகியில் வந்து இனிப்பு கொழக்கட்டை செஞ்சு அதுவுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவுமே சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்ப நல்லது. சரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். ஏன்னா இட்லி தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இதை செஞ்சுட்டு நிஹாலுக்குமே கொடுத்துடலான்னு தான் நான் காலையில் தலைவலியோட முன்னாடி வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனா, இந்த பயப்புள்ள அங்கேருந்து வந்து எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்லிட்டான். என்னன்னா, ஓகே நான் சாப்பிட்றேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. அவருக்கு டேஸ்ட்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ராகில வந்து புட்டு, இல்லாட்டி ராகி சேமியால புட்டு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப சாப்பிடுவோம், பிடிச்சி சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி டைம் இல்லை, எனக்கு தோசை தான் வேணும்னு நிற்கிறான். இதை தொட்டுக்கிறதுக்கு ஆனம் சரியாக போச்சு, சட்னி பண்ணணும், இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேனடா அப்படின்றதுலாம் பரவாயில்ல, நான் தூளை நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன்னு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளை கிளம்பிட்டான். ஸோ எங்களுக்கு இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இந்த கொழுக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சும்மா வேணாலும் சாப்பிடலாம். இல்லைனா இதிலே வந்து கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து பெரட்டிட்டு சாப்பிட்டா அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். கெட்டி சட்னி, கார சட்னி அப்படின்னு எது வேணுமோ தொட்டு சாப்பிட்லாம். ஸோ நானும் சூடாக ஒரு கப் டீ அண்ட் என்னோடய கோடாலி தைலத்தோடு சாப்பிட வந்து உட்காந்துட்டேன். பயங்கர தலைவலியோட இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ லஞ்ச் அப்புறம் அந்த சில பல வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சு தானே ஆகணும். அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த விளாகில் பார்க்கலாமா?